ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 11வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்து பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹார்லி அப்புறம் ஹென்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 2 தலை வச்ச ஜெயிண்ட் ஆர்க கொண்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ரெட் டிராகன் ஒன்று அங்க சமனாகி வந்திருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம இம்மோர்டல் கிங் வந்திருப்பான். அப்புறம் கடைசியா நம்ம ஹார்லி அந்த டிராகனோட உடம்புக்குள்ள போய் அதோட மீட் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹார்லியும் இந்த ஹெர்டஸோட இன்சைட்ல இருக்க மீட் எல்லாமே ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. சரி நாம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ள வந்துட்டு, என்னங்கடா இது, இங்க இருந்து அந்தாண்ட போறதுக்கு இவ்வளவு சின்ன கேப் தானா, இதுல எப்படா என்னால போக முடியும், இதுல நான் நசுங்கியே செத்து போயிருனே அப்படின்ட்டு ஒரு வழியா இந்தாண்ட வந்துட்டு, என்னது மறுபடியும் என்ன தடுத்து நிறுத்த பாக்குறீங்களா, என்னதான் என்னோட போன் எல்லாம் இப்ப உடையிற மாதிரி இருந்தாலும் நான் இதை இப்படியே நிறுத்த மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்த மீட் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு வழியை கிரியேட் பண்ணிட்டான். அப்ப ஹீரோவோட ரீஜெனரேஷன் எபிலிட்டியும் அதோட லிமிட்டுக்கு போனதுனால அவனோட ரீவேலிடேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லே இப்ப எக்ஸ்ட்ரீம் ரீவேலிடேஷன் அப்படிங்கிற புது ஸ்கில்லா எவால்வ் ஆயிருச்சு. ஹீரோவும் என்னது இந்த மீட்டை சாப்பிட்றதுனாலே எனக்கு பவர் கிடைக்குதா, சரி இப்ப என்னோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிறத என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ட்டு அப்புறம் இந்த ரீவேலிடேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லு, அட ஆமா இது அந்த டிராகனோட எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் ஸ்கில்லு தானே, அப்ப இனிமே எனக்கு காயமே ஏற்படாதா, இது வேற லெவல்டா அப்படின்ட்டு ஹீரோவும் சந்தோஷப்பட்டு இருந்தா, அதுக்கு மேல ஒரு சந்தோஷமா அவனோட ஸ்ட்ரேஞ்ச் அப்படைட் அப்படிங்கிற ஸ்கில்லு இப்ப குளுட்டோனி அப்படிங்கிற ஸ்கில்லா எவல்வ் ஆயிருச்சு. ஹீரோவும் என்னது குளுட்டோனியா, அப்புறம் இது என்னடா ஃபீலிங் அப்படின்னு உறைஞ்சு போய் நின்னுட்டு பார்த்தா அவனோட கையில டிராகன் ஸ்கேல் வருது. ஹீரோவும் ஷாக்லயே இது டெஃபினெட்லி டிராகன் ஸ்கேல் தான், அப்படின்னா நான் இப்ப இங்க இருக்க எல்லா மீட்டையும் சாப்பிட்டு இந்த டிராகனிட இருக்க மொத்த பவரையும் உருவிட்டு விட போறேன் அப்படின்னு வெறித்தனமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த ரெட் டிராகனும் ஷாக்லயே நம்ம ஹீரோ உள்ள இருக்க கறியெல்லாம் வெளுத்து வாங்கறதுல வலி தாங்க முடியாம, டேய் என்னடா பண்ற, ஒழுங்கா என்னை விட்டு வெளியே வாடா அப்படின்னு வாயை திறந்து வாடா வெளியே வாடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்குது. நம்ம ஹேண்ட்ஸும் ரெட் டிராகனே நீங்க அவ்வளவு ஈஸியா தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு மறுபடியும் அவனோட போன் டிராகனை வச்சு அதை கடிக்க வைக்கிறான். நம்ம ஹென்ஸும் என்னது குளுட்டோனி ஸ்கில்லா, பரவாயில்லாண்டா ஹார்லி, உன்னால இப்ப இந்த டிராகனோட பிளட்டும் பியூரா மாறிடுச்சு, உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா அப்படின்னு இவனும் ஒரு சைடு வெறித்தனமா அந்த பிளட் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இதனால அவனோட பிளட் லைனான பியூர் பிளட் அப்படிங்கிற ஸ்கில் வந்து இப்ப அட்வான்ஸ் லெவலுக்கு போயிருச்சு. அப்ப நம்ம ஹென்ஸும் ஆஹா இந்த பவர் என்னோட உடம்புல ஃப்ளோ ஆகிறதுனால என்னோட உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது, அப்புறம் என்னோட பவர்ஃபுல்லான ஆப்பனண்ட்டுங்க இருந்தானுங்கன்னா இந்த பிளட்டை வச்சு அவனுங்களை ஈஸியா முடிச்சிருவோம் அப்படின்ட்டு அப்படி அங்க என்னடா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹார்லியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஹெர்டஸோட ஹார்ட் இங்க தான் இருக்கு அப்படிங்கிறான். ஹென்ஸும் ஓ அப்படியா, அப்ப இது செக்மேட் தானே அப்படின்னு சிரிக்கிறான். நம்ம ஹார்லியும் இந்த அல்டிமேட் மானா ஸ்டோன் அதுதான் இந்த டிராகனோட ஹார்ட் அப்படின்ட்டு அந்த டிராகன் ஹார்ட்ல இருக்க மானா ஸ்டோன் எடுத்து சாப்பிட்றான். ஹீரோ அந்த மானா ஸ்டோன் எடுத்ததுனால வழியில அந்த டிராகனும் கதறிக்கிட்டே அங்க செத்து போச்சு. நம்ம ஹேண்ட்ஸும் என்டாரஸோ நீ நல்ல ஒர்க் பண்ணன அப்படின்ட்டு இப்போ நம்மளோட ஜாப் பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு 2 தலையோட இருக்க ஒரு ஆர்கே அப்புறம் ஒரு டிராகனையும் நம்ம தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு பாக்குறானுங்க. அந்த டிராகனும் சாகர நிலைமையில மறுபடியும் இம்மோர்டல் கிங் நீயா அப்படின்ட்டு செத்துருச்சு. அப்ப நம்ம ஹேண்ட்ஸும் ரெட் டிராகன் ரெஸ்டிங் பீஸ், நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட போன்ஸ் வச்சு நான் இந்த உலகத்தை அழிக்கிற மாதிரி எந்த ஒரு பிளானும் போட மாட்டேன், அது மட்டும் இல்லாம உன்னோட போன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கவலைப்படாத, நான் உனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து அதை நல்ல வழிக்கு தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு அவனோட அன்டெத் சோல்ஜர் எல்லாம் சமன் பண்றான். அப்ப நம்ம ஹென்ஸும் ஹார்லியும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, ஹென்ஸும் நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட பிளட்டையும் நான் நல்ல வழிக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறான். ஹார்லியும் ஆமா உன்னோட மீட் இருக்குல்ல அதையும் நான் நல்லபடியா யூஸ் பண்றேன் அப்படிங்கிறான். ஆக மொத்தம் நம்ம ஹீரோவோட எல்லா அவதாரும் ஒரு சைக்கோவா தான் இருக்குங்க. அப்புறம் நம்ம ஹேண்ட்ஸும் அந்த டிராகனோட போன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, இந்த டிராகனோட ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது ரொம்பவே ரேரஸ்ட் மெட்டீரியல் இல்ல, இது கண்டிப்பா ஒரு பொக்கிஷன் தான் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹென்ஸும் அந்த டிராகனோட பிளட் எல்லாத்தையும் ஏதோ பிளட் பேங்க் மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத ரெட் டிராகன், நான் இதை நல்ல வழிக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஹார்லியும் இப்ப கிட்டத்தட்ட முடிச்சுட்டான் நடக்குதே அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹார்லியும் அந்த டிராகனோட மீட் எல்லாம் சாப்பிட்டு அதோட எனர்ஜி நம்ம ஹீரோ மேல ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு, இல்ல நான் இந்த மேட்னஸ் எஃபெக்ட்னால நிறைஞ்ச ஒரு ஆர்கு அப்புறம் டிராகன்
டிராகன் ரெண்டுத்தோட மீட்டையும் ஃபுல்லா சாப்பிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம மானா ஸ்டோன்ஸ் வேற. என்னால இந்த பவரை இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப எனக்கு இருக்க ஒரே வழி இந்த டிராகன் ஹார்ட்டை நான் யூஸ் பண்றதுதான். சரி இதையும் தான் ட்ரை பண்ணி பார்த்துருமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட பவர் எல்லாம் அந்த டிராகனோட ஹார்ட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கான். இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு டிராகனாய்டு ஹைபிரிடா மாறிட்டான். அப்புறம் அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஸ்கில்லா அந்த கேலோஸ் டிராகனோட ஹார்ட் ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் இந்த ஃபீலிங் இது வேற லெவல்ல இருக்கு. நான் இப்ப புதுசா பிறந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம நான் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் அவனோட டிராகன் ஸ்கேல் எல்லாம் கையில வர வச்சுட்டு இப்ப என்னோட ரேஸே ஒரு டிராகன் ரேஸா எவால்வ் ஆகிருச்சு. அப்புறம் இந்த டிராகன் ஹார்ட்டும் உண்மையிலேயே இன்கிரெடிபிளான பவரோட இருக்கு. என்னால இப்ப இந்த மியூட்டேஷன் பவரை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ண முடியும். சரி இதையும் செக் பண்ணி பார்த்துருமே அப்படின்னு அவனோட காலை தூக்கி தரையில அடிச்சா அதோட எஃபெக்ட் பயங்கரமா இருக்கு. இதுல ஹீரோவே ஷாக் ஆயிட்டு என்னது இந்த அளவுக்கான பவரா, இதை மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கல அப்படின்னா இதனால எனக்கு பெரிய பிரச்சனை வரும். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பவரை ஹேண்டில் பண்றதுக்கு முதல்ல பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓ ஹான்ஸே உன்னோட அடுத்த ரைடுக்கு நீ இப்ப ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிறான். ஹான்ஸும் அவனோட டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி இப்ப செத்து போனுச்சுல ரெட் டிராகனு அதை அரைஸ் பண்றான். அதுவும் சக்சஸ்ஃபுல்லா அரைஸ் ஆகிட்டு எந்திரிச்சு நிக்குது. அப்ப ஹீரோவும் சரி இப்போ உன்னோட பேர் என்னன்னு சொல்லு அப்படிங்கிறான். அந்த டிராகனும் ஹெர்டாஸ் அப்படிங்குது. நம்ம ஹான்ஸும் ஆமா ஹெர்டாஸ் நீ கரெக்டா சொன்ன. அப்புறம் நான் தான் இம்மோர்டல் கிங்கு. உன்னோட சாவுல இருந்து ரீஇன்கார்னேட் பண்ணி உனக்கு ஒரு செகண்ட் லைஃபை கொடுத்துருக்கேன். இப்பில இருந்து நான் தான் உன்னோட மாஸ்டர் அப்படிங்கிறான். அப்புறம் எர்த்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் புதுசா வீடுலாம் வாங்கிக்கிட்டு ஒரு வழியா என்னோட ட்ரீம் ஹவுஸையும் நான் பை பண்ணிட்டேன். அப்புறம் இன்டோர் ஜிம்மு அப்புறம் காமிக் லைப்ரரி அப்படின்னு எனக்கு என்னென்ன தேவையோ நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இனிமே வரக்கூடிய நாள்ல நான் என் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சரி இப்ப அடுத்ததா கார்டனை உருவாக்கலாமா அப்படின்னு அவனோட என்டிட்டி ப்ரொஜெக்ஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம எல்ஃப் அவதாரோட பவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஆல்ரைட் இப்ப நேச்சரோட பவர் என்னன்னு பார்க்க போறீங்க. அதுவும் ஒரு எல்ஃப் யூஸ் பண்ணனா எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கடா அப்படின்ட்டு ஒரு பர்ஃபெக்டான கார்டனை கிரியேட் பண்ணிட்டு ஆஹா இது வேற லெவல்ல இருக்கு. இந்த கண்ட்ரியில இருக்கிறதுலயே என்னோட வீடு தான்டா ஸ்பெஷல் அப்படின்ட்டு. அப்புறம் இதை மெயின்டைன் பண்றதும் எனக்கு பெரிய விஷயமா இருக்காது. அடுத்தது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹென்ஸும் அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனோட ஒட்டுமொத்த வீட்டுக்கும் ஒரு பிளட் பேரியர் போட்டுட்டு இனிமே என்னோட வீடு சேஃபா இருக்கும். அப்புறம் வீட்டு வேலைலாம் முடிஞ்சிச்சா இப்ப காசு பார்க்கலாம் அப்படின்னு அவனோட கர்மா ஷாப்பை ஓபன் பண்றான். அதில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு 16 லட்சம் கர்மா பாயிண்ட் இருக்கு. ஹீரோவும் ஓ ஆல்ரெடி 1 மில்லியன் தாண்டி போயிருச்சா, நான் என்னதான் ஒரு வாரத்தில் இதை சம்பாதிச்சிருந்தாலும் இந்த இடத்துல அந்த அளவுக்கான டைம் டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. சரி ஓகே நான் இப்ப எதடா இப்ப அப்கிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரே குழப்பத்துல யோசிச்சுட்டு கடைசியா அவனோட இனிஷியல் ஸ்கில்லையே அப்கிரேட் பண்ணிட்டான். இப்ப அவனோட இனிஷியல் ஸ்கில் அப்கிரேட் ஆனதுனால இன்னும் நிறைய அவதாரை கிரியேட் பண்ண முடியும். ஹீரோவும் நைஸ் இப்ப என்னால இன்னும் நிறைய அவதார்ஸை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறான். அப்போ அந்த சிஸ்டத்தில் இருந்தோம் உங்கள் அவத்தார்ஸோட லேர்னிங் அபிலிட்டி என்ஹான்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவத்தார்ஸோட இன்டெலிஜென்ஸும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோவும் ஆஹா பரவாயில்லாம் இப்போ என் க்ளோன்ஸோட மென்டல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் அடே என்ன என்னை வச்சு ஜோக் பண்ணுறீங்களா, நானும் என்னோட அவத்தாரும் ஒன்று தான் அப்படின்னா எனக்கு தான் அந்த மென்டல் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சோகத்தில் சரி இவனுங்களை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அடுத்ததே அவனோட இனிஷியல் ஸ்கில்லை அப்கிரேட் பண்றான். இதனால அவனுக்கு அவத்தார் கிளவுட் அப்படிங்கிற புது ஸ்கில் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த அவத்தார் கிளவுட் ஸ்கில்லோட பவர் என்னன்னா ஒரு சப்ஸ்பேஸ் மூலியமா ஒரு அவத்தார் கிட்ட இருக்க பொருளை இன்னொரு அவத்தார்னால எடுத்துக்க முடியும். ஹீரோவும் சந்தோஷத்துல ஷாக் ஆயிட்டு என்னது ஒரு ஐட்டத்தை சப்ஸ்பேஸ் மூலியமா சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளால இதை அதர் டைமென்ஷன்ல இருந்து கூட இங்க சென்ட் பண்ண முடியும். இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு பார்க்கறான். நம்ம ஹென்ஸும் சரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ இதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டுவார்ஃபோட எலின் அப்படிங்கிற கோடாரி எடுத்து அந்த அவத்தார் கிளவுட்ல அந்த கோடாரியை வைக்கிறான். இதனால நம்ம ஹீரோவோட அவத்தார் வச்ச அந்த கோடாரிய நம்ம ஒரிஜினல் ஹீரோனாலையும் அவனோட சிஸ்டத்தை ஓபன் பண்ணி அந்த ஐட்டத்தை எடுத்துக்கலாம். அப்ப ஹென்ஸும் ஆஹா இது எக்ஸலண்டா இருக்கு, இந்த அவத்தார் கிளவுட் ஸ்கில் மூலியமா நம்ம ஹியூபர்ட்டோட ட்ரேடிங் கம்பெனியை நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஆமா
ஹென்ரிச் கண்டுபிடிச்ச அந்த ஆர்க்லிச்சோட கோரையும் நம்ம ஹேண்ட்ஸுக்கு சென்ட் பண்ண முடியும். சரி, அதெல்லாம் நம்ம பொறுமையா பாத்துக்கலாம். இப்ப இந்த மெயின் ஈவெண்ட்டை கவனிக்க வேண்டிய நேரம். என்னதான் இந்த கோடாரிய நம்ம டுவார்ஃப் கிட்ட இருந்து வாங்கிட்டு வரும்போதே அவரு ரொம்ப சோகத்துல இருந்திருந்தாலும் இது மூலியமா நமக்கு ஒரு டுவார்ஃப் அவதார் வரப்போகுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அவனோட கஸ்டமைசேஷன் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். அங்க பயங்கரமான பிளாஸ்டோட ஒரு அவதார் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் எனக்கு இப்போ ஒரு பிளாக் ஸ்மித் அவதார் கிடைக்க போகுது, அதுவும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த ஜானிக் ஸ்டீல் ஸ்மித் அவனையே இது பீட் பண்ணும், இனிமே இங்க நாங்க வைக்கிறதாண்டா சட்டம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த அவதாரும் கிரியேட் ஆயிட்டு வருது. அப்ப நம்ம ஹீரோவும் ஹென்ஸும் என்னடா இது, என்னங்கடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோட அவதாரம் ஏதோ ஒரு 4-5 வயசு குழந்தை மாதிரி நல்லா கொழுக்கு முழுக்குன்னு மீச தாடிலாம் வச்சுக்கிட்டு சும்மா அற்புதமா வந்து நிக்குது. ஹீரோவும் இதுல ஷாக் ஆகி அழுதுகிட்டு என்னங்கடா அந்த ஜானிக் ஸ்டீல் ஸ்மித் மாதிரி ஒரு அவதார் கிடைக்குன்னு பார்த்தா என்ன அவதாரா இது, இந்த மாதிரி ஒரு டுவார்ஃபை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் என்னங்கடா பாடி, என்னடா அவதார் இது, இதை உடனே கஸ்டமைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சரி இந்த டுவார்ஃபோட மேக்ஸிமம் ஹைட்டை நம்ம செட் பண்ணிடலாம், அப்புறம் இவனோட ஃபேஸை இன்னும் டிஃபைன் பண்ணி ஒரு ஸ்டைலிஷான பியர்டை கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாம நல்ல கட்டு மஸ்தான பாடி கொடுக்கலாம் அப்படின்ட்டு எவ்வா சாமி ஒரு வழியா முடிஞ்சிருச்சு, இப்பதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கடா அப்படிங்கிறான். இப்போ இந்த அவதாரே நம்ம ஹீரோவோட ஒரு டுவார்ஃப் குளோனா மாறிடுச்சு. அப்ப அந்த டுவார்ஃபும் நான் தாண்டா இந்த டுவார்ஃப் இனத்திலேயே ரொம்ப ஸ்டைலிஷானவன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பேரு கொடு அப்படிங்கிறான். ஹீரோவும் உன்னோட பேரு ஹார்வர்டு, நான் உன்னை எங்க டீமுக்கு வரவேற்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் இந்த டுவார்ஃபோட யூனிக் பீக் என்னன்னா ஆஸ்டைன் ஸ்பிரிட். ஹீரோவும் பரவாயில்ல இந்த ஸ்கில் நல்லா தான் இருக்கு, மோஸ்ட் ஆஃப் த அவதாருக்கு இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்கில் கிடைக்கும் அப்படின்ட்டு. இதுல இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நம்ம ஹாரிஸ் மாதிரியே ஜீரோ நாலேஜ், இந்த ஸ்கில்ல பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் ஹார்லியும் அப்படிதான், அவனோட ஸ்கில்ல நான் இம்ப்ரூவ் பண்றதுக்குள்ளயும் போதும் போதும் ஆயிருச்சு. சரி இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, இது மாதிரி நடந்தா என்ன அப்படின்ட்டு டே ஹென்ஸ் இவனோட பவரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறான். ஹென்ஸும் ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணி என்னம்மா நல்லா இருக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். யாருன்னு பார்த்தா நம்ம சொரைன். சொரைனோ மை லார்டு உங்களுக்கு ஏதாவது முக்கியமா ஏதாவது தேவையான்னு கேட்கறா. ஹீரோவும் எனக்கு அர்ஜென்ட்டா நீ ஒரு ஃபேவர் பண்ணணுமே அப்படின்னு கேட்கறான். சொரைனோ மை லார்டு எனது ஃபேவரா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் எனக்கு மெட்டீரியல் சயின்ஸை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் மெட்டல் ஒர்க் பண்ற மாதிரி நிறைய ஐட்டத்தையும் கொண்டுகிட்டு வா, இதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆனாலும் பரவாயில்லாம், அப்புறம் இந்த மெட்டீரியல் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் பேப்பர் ஏதாவது இருந்தாலும் எடுத்துட்டு வா, இது ரொம்பவே அர்ஜென்ட் அப்படிங்கிறான். சொரைனோ ஓகே லார்டு நான் சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு போனை வச்சிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோவோட டுவார்ஃப் அவதாரம் நான் இந்த எர்த்ல யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்மித்திங் டெக்னிக் எல்லாம் கத்துக்கிட்டு அந்த அக்விட்டிகா கிங்டத்துல ஒரு பிளாக் ஸ்மித் ஷாப் மட்டும் ஓபன் பண்ணனா நான் தாண்டா பணக்காரன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம இம்மோர்டல் கிங்கும் அந்த ஆர்க் லிச்சோட கோரை எடுத்துக்கிட்டு இந்த அவதார் கிளவுட் அப்படிங்கிற மெத்தட் ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு, நான் இதை ஹென்ரிச் கிட்ட இருந்து ரொம்ப ஈஸியா வாங்கிட்டேன் அப்படின்ட்டு சரி இப்போ இதை ஃபைனலா யூஸ் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்ட்டு அரைஸ் உன்னோட லார்டு கூப்பிடுறேன் அப்படின்னு அந்த ஆர்க் லிச்சை சமன் பண்ணிட்டான். அந்த ஆர்க் லிச்சும் வெளியே வந்த உடனே யாருடா என்ன சமன் பண்ணது, என்ன மாதிரி ஒரு கிரேட் ஆர்க் லிச்சை சமன் பண்ற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு ரொம்ப சவடால் விட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் பேஸ் வாய்ஸ்ல நான் தாண்டா சமன் பண்ணனேன் அப்படிங்கிறான். அந்த ஆர்க் லிச்சும் நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆயிட்டு மை லார்டு என்ன மன்னிச்சிருங்க, நீங்க தான் என்ன சமன் பண்ணது அப்படின்னு தெரியாம நான் ஓவரா பேசிட்டேன், அப்புறம் உங்களுக்கு கீழே நான் ஒரு அண்டெத்தா இருக்கிறது நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு ஆனந்த கண்ணீர் ஓடுறான். அப்ப ஹீரோவும் டியூல் மெக்கைன் அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப அந்த ஆர்க் லிச்சும் ஒரே சந்தோஷத்துல சொல்லுங்க மை லார்டு, நீங்க என்னோட பேரை வச்சு கூப்பிட்டு இருக்கீங்க, நான் சாகர வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சர்வெண்டா இருப்பேன், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் லாஸ்ட் இம்மோர்டல் கிங் மெமரியில இந்த டியூக்கன் மெக்கைன் அப்படிங்கிற ஆர்க் லிச் ஒரு நல்ல அட்வைசரா அந்த இம்மோர்டல் கிங்குக்கு இருந்தான், இப்ப எனக்கும் இவன் ஒரு நல்ல அட்வைசரா இருக்க போறான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஒலிவியாவும் அங்க வந்துட்டு மைலாடு நான் தான் ஒலிவியா வந்திருக்கேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறான். ஒலிவியாவும் மைலாடு நீங்க சொன்ன கமெண்ட் படியே நான் உங்களுக்காக ஒரு சில ரிப்போர்ட்ஸை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது ரிப்போர்ட்டா, சரி என்னன்னு சொல்லு அப்படின்ட்டு நான் இந்த ஒலிவியா கிட்ட
ஊ ஆஃப் அபீஸை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொன்னேன். அதை இவ கலெக்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அந்த ஒலிவியாவும் மை லார்டு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பிரகாரம் இந்த வெஸ்டர்ன் லேண்ட் ஃபுல்லா அது மட்டும் இல்லாம அந்த சென்ட்ரல் எம்பையர்ல ஒரு பார்ட் ஃபுல்லா சர்ச் பண்ணோட்டி நமக்கு ஒரு சில ஸ்ட்ராங்கான லொகேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஊ ஆஃப் அபீஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு நாம ஃபைன் பண்ணியாச்சு அப்படிங்கிறா. ஹீரோவும் குட் ஜாப் ஒலிவியா, உனக்கு கொடுத்த ஒர்க்க நீ நல்லபடியா முடிச்சிட்ட. நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்ததுதான் அப்படிங்கிறான். ஒலிவியாவும் நீங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதுபடி நடக்கிறதுக்கு நான் தயாரா இருக்க மைலாட் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஆர்க்லிச்சும் ஆமா ஒலிவியா உன்னோட உடம்புல ஏன் எலும்பு இல்லை அப்படின்னு கேட்கறான். அந்த ஒலிவியாவும் என்னடா சொன்ன அப்படின்னு நம்ம ஆர்க்லிச்ச ஒரு முறை தான் முறைக்கிறா. இதுக்கே நம்ம ஆர்க்லிச்சு செத்து போனதை மறந்துட்டு நான் மறுபடியும் செத்து போயிட்டேனா அப்படின்னு ஷாக் ஆகிறான். ஹீரோவும் கீழே கிடக்கிற ஆர்க்லிச்ச பார்த்து டே டியூலக் உனக்கு நான் ஒர்க் வச்சிருக்கேன், நீ போய் ஒலிவியாவுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறான். இதை கேட்ட ஆர்க்லிச்சும் கதறிக்கிட்டே என்னது நான் ஒலிவியாவுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, இந்த பொண்ணுக்கு நான் என்னடா ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு ஷாக்லயே ஒலிவியாவை பார்க்கறான். ஒலிவியாவும் நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கிய அப்படின்னு ஒரு மரண கொடூரமான லுக்க விடுறா. நம்ம ஆர்க்லிச்சும் எஸ் மை லார்டு உங்களோட கமெண்ட் படியே நான் நடக்கிறேன் அப்படின்ட்டு போயும் இந்த ஒலிவியா கூடவா நான் போகணும் அப்படின்னு ரொம்ப சோகத்துல இருக்கான். ஹீரோவும் ஒலிவியா உனக்கு யாரை வேணுமோ கூப்பிட்டுக்கா, அப்புறம் அந்த கரம் அவனை கூட நீ உனக்கு ஹெல்ப்புக்கு வேணா கூப்பிட்டுக்கா, எல்லாமே உன்னோட இஷ்டப்படி பண்ணு அப்படிங்கிறான். ஒலிவியாவும் எஸ் மை லார்டு உங்க கட்டளைப்படியே ஆகட்டும் அப்படின்னு அங்க இருந்து ஒலிவியாவும் நம்ம ஆர்க்லிச்சும் மறைஞ்சு போயிட்டாங்க. ஹீரோவும் ஒரு வழியா அந்த ஊ ஆஃப் அபீஸையாவது நம்ம கண்டுபிடிச்சோமே, சரி அவனுங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க வேண்டாம், சீக்கிரமா நாமளே போவோம் அப்படிங்கிறான். அப்புறம் எசிரான் எம்பையரோட சென்ட்ரல் ரீஜியனை காட்டுறாங்க. அங்க நிறைய கோஸ்ட் மாதிரியான உருவம் எல்லாம் ஒரு இடத்துக்கு போகுது. அப்ப அங்க இருக்க ஒரு பொண்ணும் இது அந்த ஒலிவியாவோட சென்ட் மாதிரியே இருக்க, இல்ல இது என்னோட இமேஜினேஷனா தான் இருக்கும் அப்படின்னு அவளும் டீமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இல்ல ஒலிவியாவாலாம் என்ன கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிறா. இவ இப்ப இருக்க ஊ ஆஃப் அபீஸோட கரண்ட் எக்ஸிக்யூட்டிவா இருக்கா. அப்ப அந்த பொண்ணும் நான் மறுபடியும் இம்மோர்டல் கிங்குக்கு கீழே ஒரு ஸ்லேவா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறா. என்னன்னு பார்த்தா இவளும் நம்ம இம்மோர்டல் கிங் ஆர்மியில ஒரு மெம்பரா இருந்தவ. இவளோட பேரு சயானா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த சயானாவோட ரூமுக்கு வெளியே யாரோ வரத சத்தம் கேட்டு சயானாவை மறுபடியும் ஒரு ஹியூமன் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு யாரு உள்ள வாங்க அப்படிங்கிறா. அங்க ஒரு குடிகாரனும் சயானா அப்படின்ட்டு வரான். இவன் ஊ ஆஃப் அபீஸை சேர்ந்த ஆண்ட்ரூ வேவர். அப்போ அந்த ஆண்ட்ரூவும் சயானா நீ எப்பவும் போல இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிறான். சயானாவும் டே ஆண்ட்ரூ இதெல்லாம் நிறுத்திட்டு அந்த பார்கோஸ் லீக் கிளானை பத்தி ஏதாவது தெரிஞ்சா அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும் சொல்லு அப்படிங்கிறா. அந்த ஆண்ட்ரூவும் சரி ஓகே அந்த பார்கோஸ் லீக் கிளானோட லீடரா ஒரு ட்ரூ பிளட் வேம்பியர் தான் இருக்கான், அவனோட பேரு ஹென்ஸ் அப்படிங்கிறான். அந்த சயானாவும் எனது ஒரு ட்ரூ பிளட் வேம்பியர் அந்த பார்கோஸ் லீக் கிளானோட மொத்த கிளானையும் எப்படா மேனேஜ் பண்ணுது அப்படின்னு கேக்குறா. அந்த ஆண்ட்ரூவும் அது எனக்கு கரெக்டா தெரியல அப்படிங்கிறான். அந்த சயானாவும் என்னது டே முட்டாள் இது தெரியாம அப்படி என்னடா இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்படின்னு கத்தரா. அந்த ஆண்ட்ரூவும் சரி ஓகே நான் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லட்டுமா, என்னோட பேத் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஸ்கில் மூலியமா நான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவனுங்களை வாட்ச் பண்ணனேன், ஆனா என்னால அவனுங்களை கிளியரா வாட்ச் பண்ண முடியல, இதுக்கு என்னோட கர்மா பாயிண்ட் அதிகமா தேவைப்படும், அப்புறம் எப்படி என்னோட இன்வெஸ்டிகேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு கேக்குறான். அந்த சயானாவும் அடே முட்டாள் உன்னை நம்பினதுக்கு எந்த ஒரு ஒர்த்தான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, அப்புறம் உங்ககிட்ட இருக்கிறது வெறும் லாங் ரேஞ்ச் சர்வேலன்ஸ் ஸ்கில் மட்டும்தான், இதுல வர இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிளரா தான்டா இருக்கும், அப்புறம் நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டா இருந்து அந்த பார்கோஸ் லீக் கிளான் ஹெட் ஒரு ஸ்கேர்டு பிளட் வேம்பியரா இல்லாத வரைக்கும் அவனை ஈஸியா நம்மளால கொல்ல முடியும் அப்படிங்கிறா. அப்ப அந்த ஆண்ட்ரூவும் அப்புறம் சயானா நீ நேரடியா போய் அந்த வேம்பியர் கிளான் ஹெட்டை கொல்ல போறியான்னு கேக்குறான். அந்த சயானாவும் கண்டிப்பா கிடையாது, ஏன்னா இந்த கான்டினென்ட்லயே ஸ்ட்ராங்கஸ்டான வேம்பியர் கிளானை நான் மட்டும் தனியா எப்படி அட்டாக் பண்ண முடியும், அந்த வேம்பியர் கிளானை அழிக்க போறது ஒரு சாதாரண அசாசினேஷன் மூலியமா இல்ல ஒரு வார் மூலியமா அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம டுவார்ஃப் அவதார் தான் காட்டுறாங்க. அப்ப ஹென்ஸும் பரவாயில்ல சொரேன் நான் நினைச்ச மாதிரி நீ சீக்கிரமா எல்லா மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்ட, நல்ல ஒர்க் பண்ணன அப்படிங்கிறான். அந்த சொரேனும் ஆமா லார்டு எப்படி என்னோட மை லார்டு கிட்ட இருந்து டைரக்டா ஒரு ஆர்டர் வரும்போது அதை என்னால லேட் பண்ண முடியும் அப்படின்னு ஆர்வத்துல சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹென்ரிச்சும் இந்த மெட்டல் அப்புறம் அந்த ஹேமரை பிடிச்சி இது கிராஃப்ட் பண்ற விதம் இதெல்லாம் கரெக்டா தான் இருக்குமா, நான் இங்க சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கறது சரியா தான் இருக்குதா, சரி ஓகே இந்த டுவார்ஸ் எல்லாமே ரொம்ப
இன்டெலிஜென்ஸான ஸ்பீஷியஸ், அதனால இதை இவன் சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். அப்புறம் என்னோட இன்டர் டைமென்ஷனல் போர்ட்டலோட கவுண்டவுன் டைம் முடிஞ்சிச்சுன்னா நான் இவனை உடனே ஹியூபர்ட்டோட ஒர்க் ஷாப்புக்கு அமுச்சு வச்சிருவேன். அதனால நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம சொரையணும், மை லார்டு, நான் உங்ககிட்ட முக்கியமா ஒன்னு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னதுன்னு கேக்குறான். சொரையணும், மை லார்டு, அந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் சேர்ந்தவங்க நம்மளோட மத்த ஃபிராக்ஷனை கான்டாக்ட் பண்ணனாங்க அப்படிங்கிறா. ஹீரோவும் எதுக்காக நம்ம மத்த ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். சொரையணும், மை லார்டு, அந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் யாரு அப்படின்னு நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா அது தெரிஞ்சிரும் அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி ஓகே, இப்போதைக்கு அந்த ஸ்கை பிரேக்கர்ஸை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல, அவனுங்களை பொறுமையாவே தேடிப்போம் அப்படின்ட்டு இப்போ நம்ம சைட்ல இருக்கவங்கள பார்க்க வேண்டிய நேரம். இந்த 10 மாசத்துல நம்மளோட குளோன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு. ஆனா இந்த இடத்துல அந்த டைம் வெறும் 1 மாசம் மட்டும்தான். சரி, எல்லாத்தையும் இனிமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துவோம் அப்படிங்கிறான். அங்க ஒரு பொண்ணு குல்லா போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. அப்ப நம்ம முல்லோவோட சர்வன்ட்டும், ஆமா குழந்தை, இங்க நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறான். அங்க வந்த பொண்ணும், நான் முல்லோவை பாக்குறதுக்கு வந்தேன், என்னை கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறா. அவனும் டென்ஷன் ஆயிட்டு, என்ன தைரியம் இருந்தா லார்டு முல்லோவை நீ இந்த மாதிரி மரியாதை இல்லாம நடத்துவ, அப்புறம் அவருக்கு நிறையவே மீட்டிங் இருக்கு, இந்த மாதிரி உன்னால அப்பாயின்மெண்ட் இல்லாம போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறான். அப்போ அந்த பொண்ணும், எனது மீட்டிங்கா, போய் பிரிக்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க, அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறா. அந்த சர்வன்ட்டும், ஏமா பொண்ணே, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போயிரு அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லோவும், அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நாங்க வந்துட்டு முட்டி போட்டு வெல்கம் லார்டு பேர்கோசலிக் அப்படிங்கிறான். அந்த பிரிக்கி அப்படிங்கிற பொண்ணும், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே முல்லோ அப்படிங்கிறா. அந்த சர்வன்ட்டும், எனது இந்த குழந்தை பேர்கோசலிக்கோட லாடா அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்புறம் இந்த பிரிக்கி அப்படிங்கிற பொண்ணு தான் இந்த பேர்கோசலி கிளான்ல இருக்க ஒரு ஸ்கேர்டு பிளட் வேம்பியர். அப்புறம் அந்த முல்லோவும் பிரிக்கிக்கு டீ ஊத்தி கொடுத்துட்டு, என்ன மன்னிச்சிருங்க லார்டு பிரிக்கி, ஃப்ரிசியா இங்க இல்ல, அதனால உங்களை ப்ராப்பரா வெல்கம் பண்ண முடியல அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணும், டே நான் உங்ககிட்ட எத்தனை டைம்டா சொல்லிட்டோம் என்ன பிரிக்கி அப்படின்னு கூப்பிடு, அப்புறம் இந்த பார்கோசலிக் அப்படிங்கிற பேரை கேட்டாவே கொஞ்சம் கடுப்பா இல்லையா அப்படிங்கிறா. நம்ம முல்லோவும் ஆமா அப்படின்ட்டு, சரி இது ஏதோ பெரிய பிரச்சனை போல தெரியுது, இவங்க என்னோட ஃபிராக்ஷனுக்கு கடைசி 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க, ஆனா இப்ப எதுக்கு திடீர்னு வந்தாங்கன்னு தெரியல, ஏதோ சம்பவம் இருக்கு போலவே அப்படின்னு ஷாக்லயே இருக்கான். அந்த பிரிக்கியும், எனக்கு ஏதோ இங்க ஸ்ட்ரேஞ்சா இருக்க மாதிரி தெரியுது, என்ன இதுக்கு முன்னாடி அந்த டோர் கிட்ட ஒரு சர்வெண்ட் மீட் பண்ணான்ல, அவனோட எசன்ஸ் ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இல்ல அது மட்டும் இல்லாம அவனோட பாடியில நிறைய சேஞ்சஸ் தெரியுது, அப்புறம் அவனால அவனோட மாஸ்டரை ரெகனைஸ் பண்ண முடியல அப்படின்னு கேக்குறா. அப்ப அந்த முல்லவும், அது லார்டு, அது வந்து எனக்கு கரெக்டா தெரியல அப்படின்னு பயந்துட்டு இருக்கான். அப்ப அந்த பிரிக்கியும், அதே ஃபீலிங் எதுக்காக முல்லோ உன்னை பார்த்தா எனக்கு தோணுது, உன்னை பார்த்தாலும் அந்த சர்வெண்ட் மாதிரியே உன்னோட எசன்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு டெரரா கேக்குறா. அப்ப நம்ம முல்லவும் பயந்துட்டு, இல்ல என்னால இப்ப லார்டு பிரிக்கி கூட சண்டை போட முடியாது, நான் இப்ப என்னடா பண்ணிட்டோம், இவங்க எதுக்குடா லார்டு ஹென்ஸ் இல்லாதப்ப இங்க வந்தாங்க அப்படின்னு ஷாக்லயே இருக்கான். அப்போ அந்த பிரிக்கியும், டெஃபினெட்லி நீங்க எல்லாரும் என்னோட பிளட்டை கேரி பண்ணிட்டு வரீங்க, ஆனா எப்படி இந்த சேஞ்சஸ் நடந்துச்சு, இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய யாரு எடுத்துப்பாங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம முல்லவும் ஷாக்லயே, இல்ல இவங்களுக்கு இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போல, அதனாலதான் இவங்க இங்க வந்திருக்காங்க, இப்ப நான் இவங்களை எப்படா சமாளிக்கிட்டோம் அப்படின்னு ஷாக்லயே இருக்கான். அப்ப அந்த பிரிக்கியும், அப்புறம் முல்லோ நான் இங்கேயே ஸ்டே பண்ணா நீ எதுவும் சொல்ல மாட்டல்ல, நான் எங்க தங்குறது அப்படின்னு எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டையுமே பண்ண கிடையாது அப்படிங்கிறா. முல்லோவும், எஸ் மை லேடி, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், இது உங்களோட பேலஸ் அப்படிங்கிறான். அப்ப அந்த பிரிக்கியும், இது எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி ஒண்ணு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, இவங்களோட பிளட் இப்ப ஸ்ட்ரென்த்தனா ஃபீல் ஆகுது, அப்படின்னா இவங்க சுப்பீரியரான ஒரு பிளட்டை இன்ஹெரிட் பண்ணிருக்கணும், ஆனா வேம்பியர்ஸ்னால இந்த மாதிரி எவால்வ் ஆக முடியுமா, ஆனா இப்ப அது கேள்வி இல்ல, இதெல்லாம் யாரு பண்ணனாங்க, நான் அவங்கள கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும், என்னோட ப்ரிசியஸான டிசர்னன்ஸை யாரு இந்த மாதிரி மாத்தினாங்க, அப்புறம் யாரு அந்த டெரிட்டர் என்னோட பிளட்டோட சுப்பீரியரான பிளட்டை இவங்களுக்கு இன்ஹெரிட் பண்ண வச்சது, நான் அவங்கள கண்டிப்பா பார்த்தே தீரணும் அப்படிங்கிறா. நம்ம ஹார்லி அவதாரும் மறுபடியும் அந்த பனி பிரதேசத்துக்கு வந்துட்டு, டேய் எல்லாரும் வெளியே வாங்கடா, சீக்கிரம் வெளியே வாங்கடான்னு எகிரி குதிச்சிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம டுவார்ஃபு அப்புறம் அந்த சிவப்பு முடி எல்லாம் வெளியே வந்துட்டு, நம்ம டுவார்ஃபும், டே ஹார்லி உண்மையிலேயே நீ இந்த பேட்டில் ஜெயிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறாரு. அந்த ராபினோ, ஹார்லி உண்மையிலேயே நம்ம இந்த பேட்டில் ஜெயிச்சிட்டோமா, இது நீங்க இல்லைன்னா கண்டிப்பா முடிஞ்சிருக்காது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், இந்த பேட்டில் கொஞ்சம் டஃப்
டஃபா தான் இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு நைட்டும் நம்ம ஹீரோ கையில அந்த டிராகன் ஸ்கேலை பார்த்துட்டு மிஸ்டர் ஹார்லி உங்க கையில அது என்ன ஸ்கேல்ஸா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் அதை மறைச்சிட்டு அவனுக்கு பதில் சொல்லாம சரி வாங்க நம்ம சீக்கிரமா இந்த அயன் ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே போலாம், இங்க இன்னும் நிறைய மான்ஸ்டர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நம்ம டுவார்ஃபை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அவரும் மிஸ்டர் ஹார்லி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, என்னால ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண முடியுது, அப்புறம் என்னால இதை புரிஞ்சுக்கவும் முடியுது, ஆனா என்னால இதை கேட்காமவும் இருக்க முடியல, என்னால என்னோட எலினோட பிரசன்ஸை இங்க ஃபீல் பண்ண முடியல, அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ண தவறிருச்சா இல்ல அது ரொம்ப வீக்கா இருந்துச்சா அப்படின்னு அழுவுறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இவர் என்னடா அந்த இலைனை இன்னும் மறக்க கிடையாதா, நானே என்னோட ஹார்வர்ட் அவதார இந்த ஜானிக் ஸ்டீல் ஸ்மித் கிட்ட சொல்லி ட்ரெயின் பண்ண சொல்லலாம்னு பார்த்தா அவர் ஏதோ பிரசன்ஸ் என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறாரு. என்னோட அவதாரம் மட்டும் இவர்கிட்ட கூட்டிட்டு போனா அது பெரிய பிரச்சனையில தான் முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு நான் உண்மையை சொல்லணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டோரி இருக்கு அப்படிங்கிறான். நம்ம டுவார்ஃபும் என்னது ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டோரி அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் நான் தான் கிரேட் ஹார்லி, இந்த அட்வென்ச்சர்ஸ்ல டாப் பிளேஸ்ல இருக்கக்கூடியவன், என்னோட பார்ட்னரா எலைன் இருந்துச்சு, சரி இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா என்னோட ஆப்பனன்ட் நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அந்த ஸ்ட்ராங்கான ஆர்கம் என்ன சரவுண்ட் பண்ணி கொல்றதுக்கு ட்ரை பண்ணுச்சு, எனக்கும் வேற வழி இல்லாம அந்த ஒவ்வொரு மான்ஸ்டரையா கொல்ல ஆரம்பிச்சேன், ஆனா அதுல ஒரு மான்ஸ்டர் எனக்கு பின்னாடி இருந்து என்ன அட்டாக் பண்ணுச்சு, நானும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இன்னைக்கு செத்து போயிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனா அப்ப எலைன் வந்து என்ன காப்பாத்துனுச்சு, அதுவும் தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன காப்பாத்துனுச்சு, நானும் எலைன் என்னை விட்டு போனதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல எதுக்காக என்னோட எலைனை கொன்னீங்க அப்படிங்கிற கோவத்திலேயே அந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் நான் எலைனுக்காக கொன்னு பழி வாங்கிட்டேன், இருந்தாலும் என்னால எலைனை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிறான். நம்ம டுவார்ஃபும் அப்படியாப்பா நீ எங்களை காப்பாத்த உன் உயிரை பணையம் வச்ச மாதிரி என்னோட எலைன் உன்னை காப்பாத்துறதுக்காக அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிருச்சா, இருந்தாலும் நீ அதுக்காக பழி வாங்கிட்டல அதுவே எனக்கு போதும் அப்படின்னு கதறி கதறி அழுகுறாரு. ஹீரோவும் ஆமா எலைன் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண டைம்ல தான் என்னோட ஹார்ட் ஃபுல்லா ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடி என் உடம்புல இருந்த டிராகன் பிளட்டை அவேக்கன் பண்ணுச்சு, அதனால மட்டுமே தான் அந்த மான்ஸ்டர்ஸை கொன்னு என்னால உங்களையும் காப்பாற்ற முடிஞ்சிச்சு, எலைனோட சாக்ரிஃபைஸுக்கும் ஒரு தீர்மானம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்ப அங்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு என்னது டிராகன் பிளட்டா, நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் மட்டும்தான் அந்த டிராகன் பிளட்டை அவேக்கன் பண்ணியிருக்காங்க, அதுவும் 3 செஞ்சுரிக்கு முன்னாடியே அந்த டிராகன் பிளட் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்களே, இது உண்மையா நடந்துச்சா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் ஆமா நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அதுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறான். அந்த பொண்ணும் என்னது பேக் ஸ்டோரியா, டே டே நீ சொன்னதே போதும், இதுல இருந்தே நீ எவ்வளவு பெரிய ஹீரோன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிறா. அங்க இருக்க சோல்ஜரும் ஆமா எனக்கு தெரியும் ஹார்லி ஒரு ஸ்பெஷலான ஆள் அப்படிங்கிறான். அப்போ அந்த ராபினோ என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்கடா அப்படிங்கிறான். அவனுங்களும் அப்படி அங்க என்னடா இருக்குன்னு பாக்குறானுங்க. அந்த ராபினோ இந்த அயன் ஃபாரஸ்டோட வெளியில பாருங்க அங்க ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறான். அங்க இருக்க சோல்ஜரும் எங்களுக்கு எதுவும் அப்படி தெரியலையே அப்படிங்கிறான். நம்ம ராபினோ டே நல்லா உத்து பாருடா அப்படிங்கிறான். அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ பண்ணன வேலையினால செத்து போய் இந்த மான்ஸ்டர்லாம் இருக்கு, அதை சமாளிக்கிற மாதிரியே ஒரு மியூட்டன்ட் மினட்டாரும் இருக்கு. அந்த சிவப்பு முடியும் என்னது மினட்டாரா அப்படின்னு ஷாக் ஆகுறா. ராபினோ இல்ல நாம இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு சீக்கிரமா வெளியே போய் ஆகணும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த மினட்டாரை பார்த்துட்டு ஓ மறுபடியும் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சான்னு பாக்குறான். டுவார்ஃபும் டே இப்ப நீ ஏதோ சொன்ன என் காதல் ஏதோ ராங்கா கேட்டுச்சே அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் சேச்சே நான் உங்க எல்லாத்தையும் காப்பாத்துறான்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த மினட்டார் பண்ண வேலையினால அங்க ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு. அப்ப அங்க இருக்க ஒரு சோல்ஜர்ஸும் இல்ல இந்த மினட்டாரை மேஜர்ஸ்னால கூட சமாளிக்க முடியாதா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொருத்தனும் இல்ல ஒரு குரூப் மெர்சனரியே வந்தாதான் இதை சமாளிக்க முடியும், நாம இங்க சாக போறோமா அப்படின்னு ஷாக்லயே மிரண்டு போய் நின்றுக்கிறான். அப்ப யாரும் அவன் வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அந்த 2 சோல்ஜர்ஸும் யாரா வந்தாங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பாக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் வானத்துல பறந்து வந்து அந்த மினட்டாரோட கொம்பை பிடிச்சிக்கிட்டு உன்னை எல்லாரும் பயங்கரமான மான்ஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா உண்மையான மான்ஸ்டர் பவர் என்னன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு அவனோட டிராகனாய்டு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த மினட்டாரோட கொம்பை பிச்சு எடுத்துட்டான். அதுவும் வழியில கதறுது. ஹீரோவும் இப்பதான் நீ பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற அப்படிங்கிறான். அந்த மினட்டாரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுது. ஹீரோவும் ஓ அப்படியா சரி யாரு ஸ்ட்ராங்னு பாத்திரலாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அந்த மான்ஸ்டரை போய் அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ பண்றதை பார்த்த சோல்ஜர்ஸ்லாம் என்னது இவன் உண்மையிலேயே ஒரு ஹியூமன் தானா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்படி நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கானா அந்த மினட்டாரை கொடூரமா கொன்னது மட்டும் இல்லாம நீ என்னதான் என் லெவலுக்கு இல்ல அப்படின்னாலும் எனக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்த, இதுல இருந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸும் நாம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம ஹீரோவும் அந்த மினட்டாரோட கொம்பை ஐட்டம் கிளவுட்ல வச்சுட்டு இந்த கொம்பை வச்சு நம்ம ஹார்வர்டு விட்ட அப்புறமேட்டுக்கு எக்யூப்மெண்ட் செஞ்சுக்கலாம், இதோட உண்மையான
கிராண்ட் பிரைஸே இதுதான் அப்படின்னு அந்த மினட்டாரோட கோரை எடுத்துக்கிட்டு அதோட பவர் அப்சர்வ் பண்ணதுனால நம்ம ஹீரோவோட காலு இப்ப மினட்டார் கால் மாதிரியே மாறிடுச்சு. நம்ம ஹீரோவாலையும் ரொம்ப ஃபாஸ்டா இனிமே மூவ் ஆக முடியும். அவனும் அட்ராசக்க வெறித்தனமா இருக்குது அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த மினட்டாரை கொன்னதுக்கு அங்க இருக்க சோல்ஜர்ஸும் கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த ராபினும் வந்து, ஹார்லி நீங்க நல்ல வேலை பண்ணுனீங்க, நீங்க மட்டும் இங்க இல்லனா ரொம்ப பெரிய உயிர் சேதம் நடந்திருக்கும் அப்படிங்கிறான். ஹீரோவும் சேச்சா இது என்னோட கடமை தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பாராட்டுறீங்க அப்படிங்கிறான். அந்த ராபினும், ஹார்லி லார்டு அனோய் உங்களை பர்சனலா மீட் பண்ணணும்னு சொன்னாரு அப்படிங்கிறான். ஹீரோவும் ஒரு வழியா நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கான பலன் இப்ப கிடைக்க போகுது அப்படிங்கிறான். ராபினும் ஆமா ஹார்லி இப்ப பேட்டலும் முடிஞ்சிருச்சு, நாம இனிமே பீஸ்ஃபுல்லா போய் நம்ம லார்ட பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆமா இவர் எங்கடா ஆளை காணோம், என்னத்துக்குடா இவ்வளவு வேகமா ஓடுறாரு அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு அப்படின்ட்டு முழு ஃபோர்ஸோட அங்கிருந்து ஓடியாந்துட்டு அந்த லார்ட பாக்குறதுக்கே அந்த கதவை திறந்துட்டு போக பாக்குறான். அப்ப ராபினும் நம்ம ஹீரோவை தடுத்துட்டு, ஹார்லி நான் உங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா நடந்துக்கோடா அப்படிங்கிறான். ஹீரோவும் ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறான். அந்த ராபினும் அடே நீ தாண்டா பெரிய பிரச்சனை, அங்க லார்டுக்கு முன்னாடி போய் மரியாதை இல்லாம நடந்துட்ட அப்படின்னா அது எனக்கு தாண்டா பிரச்சனை அப்படிங்கிறான். ஹீரோவும் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். ராபினும் அடே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு சரி வா போலாம் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த லார்டும் ஓ நீங்க தான் ஹார்லியா, வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு. இவர் வந்து இந்த அனோய் கண்ட்ரியோட லார்டு, இவரோட பேரு டெர்மைன் அனோய். ஹீரோவும் ஹலோ மைலாட் அப்படின்ட்டு இது யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த லார்டும் ஹார்லி நீங்க பண்ணன நிறைய விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனாலேயே தான் உங்களை பர்சனலா மீட் பண்ணணும்னு இங்க கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அட தம்பி இங்க நீ என்ன பண்ற, நான் உன்னோட அப்பாவை பாக்குறதுக்கு வந்தேன், குடுகுடுன்னு ஓடி போய் அவர் வர சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறான். அந்த லார்டே யாரா நீ அப்படின்னு ஷாக் ஆயிட்டாரு. நம்ம ராபினும் நான் நினைச்சதை விட நீ பெரிய பெரிய விஷயம்லாம் பண்றிய அப்படின்னு கதறிக்கிட்டு டே இவர் தாண்டா லார்டு அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓ அப்படியா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான். லார்டும் எனக்கும் சந்தோஷம் சந்தோஷம், அப்புறம் உங்களோட மிஷன் கம்ப்ளீட் ஆனதுனால அதுக்கான ரிவார்டை கொடுக்கறதா நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் எனது ரிவார்டா, அதை முதல்ல கொடுங்க அப்படிங்கிறான். நம்ம லார்டும் ஹார்லி நான் என்ன நினைக்கிறேன்னா உங்களை இந்த கண்ட்ரியில ஒரு அபிஷியல் நைட்டா அப்பாயிண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் எனது நைட்டா, யாரா வேலை பார்ப்பாங்க அப்படின்ட்டு இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். அந்த ராபினும் என்னடா அசால்ட்டா வேண்டான்ட்டு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த லார்டு அவரு கூட இந்த சோல்ஜர்ஸும் என்னது நைட் பொசிஷன் வேண்டாமா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அப்படி நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன், எதுக்குடா இவனுங்களாம் ஷாக் ஆகுறானுங்க அப்படிங்கிறான். அந்த சோல்ஜர்ஸும் டே முட்டாள் என்ன தைரியம் இருந்தா லார்டு முன்னாடி இந்த மாதிரி பேசுவ, ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுடா அப்படின்னு கத்துறானுங்க. அந்த லார்டும் டே கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியா இருங்க அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் லார்டு நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபேன்சியான போஸ்டிங் எதுவும் தேவையில்லை, நீங்க எனக்கு ஏதாவது ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா என் கூடவே இருக்க மாதிரி ஏதாவது ஒரு வெப்பனை கொடுங்க, அப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறான். லார்டும் ஓ அப்படியா சரி ஓகே நான் ஜானிங் ஸ்டீல் ஸ்மித்திட்ட சொல்லி உங்களுக்கான வெப்பனை ரெடி பண்ண சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் தேங்க்யூ மை லார்டு, உங்களை மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியை ரூல் பண்ற ஒருத்தருக்கு இந்த அளவுக்கான தாராள மனசு இருக்குன்னு நான் எதிர்பார்த்தது கரெக்டா போச்சு அப்படிங்கிறான். அந்த லார்டும் ஆமா நீங்க கரெக்டா சொன்னீங்க, நாங்க யாருக்கும் எந்த ஒரு கடனாளியாவும் இருக்க விரும்பல அப்படின்ட்டு நான் நினைச்சது மட்டும் இங்க நடக்கட்டும், அதுக்கப்புறம் என்னை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சைக்கோ ஓட்டம் லுக்க விடுறான். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அவனும் சிரிச்சுக்கிட்டு ஒரு டெவில் மாதிரி லுக்கோட டே முட்டாள் லார்டு நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, கவலைப்படாத எல்லாம் என் கையால தான் முடிய போகுது அப்படிங்கிறான். இவனுங்க ரெண்டு பேருமே ஒரு முழு சைக்கோ ஓட்டம் இருக்கு. அந்த ராபினோ இவனுங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு ஏன்டா எல்லாரும் எனக்குனே வரீங்க அப்படின்னு ஷாக்லயே உறைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ராபர்ட்டை காட்டுறாங்க, அவனும் பாடி கார்ட்ஸோட வரான். அப்ப அதுல இருக்க ஒருத்தனும் சார் நீங்க சொன்ன மாதிரியே ஹார்வர்டு அப்படிங்கிற பேர்ல ஒரு ஒர்க் ஷாப் ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறான். ஹீரோவும் அதை நீங்க ப்ராப்பரா பில்டு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். அவனும் ஆமா சார் ரொம்பவே குவாலிட்டியான எக்யூப்மெண்ட் எல்லாம் அங்க வச்சு நாங்க ஃபிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி ஓகே ஹார்வர்டு என்ன கேட்டான் அப்படின்னாலும் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, அப்புறம் முக்கியமா நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதையை அவனுக்கும் கொடுத்தாக்கணும் அப்படிங்கிறான். அவனுங்களும் எஸ் சார் அப்படிங்கிறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பின்னாடி ஏதோ ஒரு குல்லா போட்டவன் நடந்து வரான். அப்ப ஹீரோவும் ஒரு செகண்ட் நின்னுட்டு என்னை எஸ்கார்ட் பண்றதுக்கு 3 பேர் தானே வந்தாங்க, அந்த 4வது ஆள் எங்கந்திரா வந்தான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த குல்லா போட்டவனும் பரவாயில்லண்டா நீ ஷார்ப்பா தான் இருக்க, இருந்து என்ன பண்றது இது ரொம்ப லேட் ஆயிருச்சே அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் இப்ப இங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு ஷாக்லயே உறைஞ்சு போயிட்டு வாயிலிருந்து ரத்தம்லாம் கக்கிக்கிட்டு கீழே மயக்கம் போட்டு விழுந்து போயிட்டான். அப்ப அவன் கூட இருந்தவனுங்களும் சார் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவன் தலையை தூக்கிட்டு இல்ல இப்ப இங்க என்ன நடந்துச்சு இதெல்லாம் ஒரு வேம்பியர் பண்ணுச்சா அப்படின்னு பாக்குறான். அப்ப அவனை எஸ்கார்ட் பண்ணிட்டு வந்தவனுங்களும் சார் உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அவன் சிஸ்டத்துல இருந்து நீங்க ஒரு ஃபேட்டல் அட்டாக்
அட்டாக் வாங்குறதுனால இப்போ நீங்க இன்ஸ்டன்ட் டெத்துனால சஃபர் ஆகுறீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. பார்த்தா நம்ம ஹீரோவும் வழியில கதறான். அப்ப நம்ம ஹீரோவை எஸ்கார்ட் பண்ணிட்டு வந்தவனுங்களும் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு, சார் நீங்க ஆல்ரைட்டா, உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம், உங்களோட இன்ஸ்டன்ட் டெத் இம்யூனிட்டி சிஸ்டம் இப்ப ஆக்டிவேட் ஆயிருச்சு. அதனால நீங்க வாங்கின ஃபேட்டல் ப்ளோனால ஏற்படக்கூடிய இன்ஸ்டன்ட் டெத் இப்ப தவிர்க்கப்பட்டு ஒரு நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப ஹீரோவும் எதுக்காகடா அந்த வேம்பயர்ஸ் என்ன அட்டாக் பண்ணுச்சு, அவன் கண்டிப்பா அந்த அஸ்லைன்ட் எம்பையரை சேர்ந்த ஒரு வேம்பையரா தான் இருக்கணும். அதுவும் அவனோட பவர் லெவல் கிட்டத்தட்ட பியூர் பிளட்டா தான் இருக்கணும். ஆனா எதுக்காக என்ன மாதிரி ஒரு சாதாரண மெர்ச்சன்ட்டை இவனுங்க அட்டாக் பண்ணணும்? அவங்களோட உண்மையான கோல் தான் என்ன? நான் மட்டும் இப்ப உயிரோட இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா திரும்ப வந்து என்ன கொல்றதுக்கு பாப்பாங்க. இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷனை ஃபுல்லா நான் ஹான்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் சீக்கிரமா ஹார்வர்டை மீட் பண்ணி அவனோட பிசினஸ் ரிலேட்டட் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும். இதை சீக்கிரமா பண்ணணும் அப்படிங்கிறான். அப்ப அவன் கூட இருக்கவனுங்களும், சார் இதுக்கு என்ன அர்ஜென்ட், முதல்ல உங்களை கொஞ்சம் ஹீல் பண்ணலாம் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி இவனுங்க அந்த சவுத்தர்ன் வாரியர்ஸ் இவனுங்களை நான் கண்டிப்பா நம்பலாம், இப்ப நான் என்னோட ரெக்கவரியில தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கிருந்து மறைஞ்சி நம்ம எர்த்துக்கு வந்துட்டான். அவனுங்களும் சார் ஹியூபர்ட் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் அந்த வேம்பயர் கிளான்ல காட்டுறாங்க, இவன் தான் இந்த கிளான் லார்ட் ஆட்டங்குது. இவனோட பேரு பைசிக் யூப்ரசிக். அப்புறம் அந்த கிளான்ல இருக்க இன்னொரு பியூர் பிளட் வேம்பயர் காட்டுறாங்க, அவனும் மை லார்டு நாம அந்த டார்கியூல நம்மளோட ஜாபை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படிங்கிறான். அந்த லார்டும் எனது டார்கியூவா அப்படின்னு கேட்கறான். சர்வன்ட்டும் ஆமா மை லார்டு அந்த டார்கியூல இருக்க மெர்ஜென்ட்டை நம்ம கொன்னாச்சு, அதான் அந்த பேர்கோஸ்லி கிளான் கூட டீலிங் போட்டிருந்தால அவன் தான், இப்போ அவங்களோட அட்டென்ஷனும் டைவர்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறான். அந்த லார்டும் நல்ல வேலை பண்ண கிளீன் அப்படிங்கிறான். அந்த கிளீனும் உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி மை லார்டு அப்படிங்கிறான். அப்போ அந்த லார்டும் இந்த போருக்கான நெருப்பு இப்ப எரிய தொடங்கிருச்சு அப்படிங்கிறான். அதாவது இவனுங்க வந்து நம்ம ஹீரோ கிளானை தோக்கடிக்கிறதுக்கு பிளான் போட்டு எடுக்கிறானுங்க. ஆனா நம்ம ஹீரோ யாரு, அவன் பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாம இவனுங்க அப்பாவி மாதிரி பிளான் போட்டு எடுக்கிறானுங்க. சரி வரக்கூடிய எபிசோட்லாம் இனிமே வெறியா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் இன்னும் எந்த எபிசோடும் ரீட் பண்ணல guys. சரி ஓகே இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.